அவன் ரொம்ப வித்தியாசமான ஆளா இருப்பானோ? ஆமாமா, ரொம்ப பெரிய ஆள் போல இருக்கு. நான் தான் டோரு கசாமா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பணத்துக்கு புகழுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டியே. அநியாயமா? நான் எதுவும் பண்ணல. உண்மையை ஒத்துக்க, நீ இப்பவே அப்படிதானே இருக்க. அட போது, நிறுத்துங்கப்பா. என்ன பத்தி இத்தனை நாளா நீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என் மகளோட கல்யாணம் என் காஞ்சாரி கம்பெனியோட பெரிய ஹால்ல நடக்க போகுது. நீங்க எல்லாரும் இத டிவில லைவாவும் பார்க்கலாம், இல்ல அந்த ஹால்ல வந்து நேராவும் பார்க்கலாம். ஷின்சான், சின்சான், இப்ப நீ என்ன பண்ண போற? டமிகோக்கு ஷின்சான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னடான்னா வேற மாதிரி ஏதோ ஒரு கதை சொல்றாங்களே. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒருவேளை டமிகோவை கட்டாயப்படுத்துறாங்க போல இருக்கு. அந்த கனியாரி இருக்கானே, அவன் ரொம்பவே மோசமானவன். இது உண்மையிலேயே ஒரு அருமையான ப்ராடக்ட். சாக்கோபி, நான் இப்ப போகணும். மிஸ் டாமி எனக்கு சாக்கோபி வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாங்க. எப்படியாவது நான் உங்களை பார்த்தே ஆகணும். சீட்டுக்கான எல்லா டிக்கெட்ஸுமே வித்து போச்சு. அதுக்கப்புறம் கொண்டாட்டத்துக்கு தனி பணமும் கிடைக்க போகுது. டமிகோ, உனக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு இது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் இல்ல. அதனால அந்த ஷின்சானும் இன்னைக்கு சந்தோஷமா இருப்பான். இன்னைக்கு நடக்க போற எல்லாத்தையும் அவன் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்பா, நீங்க இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலனா ஷின்சான் நொஹராவுக்கு என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. பிரசிடென்ட், மிஸ் டமிகோ, நேரமாச்சு, கிளம்பலாம். இதோ வந்துட்டோம். வேடிக்கை பார்க்காம வா டமிகோ. அந்த டமிகோக்கு வந்த வாழ்க்கைய பாத்தீங்களா? நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்ப அவ மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறா. ஆமா, அதுவும் இல்லாம மாப்பிள்ள வேற டோரு கசாமா. உண்மையிலே அவளுக்கு அவனை பிடிச்சிருக்குமோ? என்னவோ தெரியல, போங்க. நிலுங்க பெரியவரே, இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வர இடம். நீங்களாம் இங்க வரக்கூடாது, போங்க. என் பேரன் அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்கான். பேரனா? பேராண்டி, இங்க வந்து உங்க அப்பா யாருன்னு சொல்லு. தாத்தா, இவன் முகத்தை பார்க்கும்போது வேற ஒரு முகம் ஞாபகத்துக்கு வருமே. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரே மிஸ்டர் கசாமா. அவரு முகமும் இவரு முகமும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இவரு கசாமாவோட பையன். அப்படி போடு. கசாமாவோட பையன் சொன்ன நிச்சயமா யாருக்கும் சந்தேகம் வராது. கசாமா சின்ன வயசுல இப்படித்தானப்பா இருப்பான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் முகத்தை நல்லா பாருங்க. முக ஜாட அப்படியே ஒத்து போகுது. ஆமா, அப்படியே தான் இருக்கு. இருந்தாலும் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. அப்படின்னா கசாமா எதுக்காக இந்த விஷயத்தை மறைக்கணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்மள மாதிரியே இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. நிஜமாவா சொல்ற? அதுவும் இல்லாம அவருக்கு இப்பதான் கல்யாணமே ஆக போகுது. இல்ல, எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. பாவங்க, அப்பாவை பார்க்க அனுமதிங்கள. ஆமாங்க, எங்களை உள்ள விடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு.
நான் தான் ஹாரி நொஹாரா. பழையபடியே தலையில புசு புசுன்னு முடியோட ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கேன். நான் தான் மிக்ஸி நொகாரா. இந்த பாடி சூட்டோட உதவியால என்னோட இளமையும் பழைய சக்தியும் திரும்ப கிடைச்சிருச்சு. இதெல்லாம் சுத்த போய் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதெல்லாம் போலியானது, இயற்கையாவே தெரியல. ரொம்ப மோசம். இந்த விக் உங்களுக்கு சரியா இல்லையே. போதும், நிறுத்துங்க. எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நான் ரொம்பவே இளமையா உணர்றேன். அம்மா அப்பா நீங்க கலக்குறீங்க போங்க. பசங்களா சீக்கிரமா நீங்க உள்ள போங்க. ஓகேமா வாங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க ஆண்டி. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என் பொறுமையை சோதிச்சிட்டீங்க. எங்களை எதிர்த்ததுக்கு உங்களுக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்கிறேன். இப்படி ஆயிப்போச்சு. என் சக்தி எல்லாம் என்னை விட்டு போயிட்டா மாதிரி ரொம்ப களைப்பா இருக்கே. இதுல இப்படி ஒரு சக்தி இருக்கா? ஓகே. என்ன இது? இங்க நடக்கிற எதுவுமே என்னால நம்ப முடியல. ஹரி, நீங்க ரொம்ப புத்திசாலி. கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க போங்க. இப்போ ஏன் வெளிய காட்டு. ஹரி, என்ன அழைச்சுக்கோங்க. பசங்களா சீக்கிரம் உள்ள போங்க. தலையெல்லாம் கிரு கிருன்னு சுத்துதே. நம்ம குரூப்போட உண்மையான சக்தி என்னங்கிறது நாம உங்களுக்கு காட்டிடலாம். கிளம்பலாமா? பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது மணமக்கள் இருவரும் உங்கள் முன் தோன்றுவார்கள். ஷின்சான், நீங்களா? ஷின்சான். டாமி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ண நான் வந்துட்டேன். ஷின்சான், ஷின்சான், ஷின்சான். என்னது ஷின்சானா? இது இது குட்டி ஷின்சானா ஜெய். இவன் இங்க என்ன பண்றான்? என்ன ஷின்சானா? அச்சோ, இவ சின்ன ஷின்சான் நொஹாராவாச்சே. உங்களுக்கு உதவி பண்ண நான் வந்துட்டேன். ஷின்சான் நொஹாரா பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றபடி நடந்துக்க. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த நிமிஷமே என்னை பத்தி மறந்துட்டு இங்கிருந்து போயிடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.